இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த வேதாகம வசனம் புஸ்தகம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. சகோதரரே, விசுவாசத்தினால்தான் நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் கவனியுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று கூறினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாகும். அது உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் ஒரு இதயபூர்வமான விசுவாசத்திற்கு பதிலாக ஒரு மன ரீதியான விசுவாசத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையிலேயே தேவனை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை உங்கள் மீது ஊற்ற தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். அப்பொழுது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பீர்கள், ஏனென்றால் நீங்கள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளீர்கள். அதுதான் விசுவாசம். ஆமேன். ஹல்லேலூயா.